ஆமா, உங்களுக்கு இன்னைக்கு உங்க உட்பியோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல? உங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவங்க கிராண்டா ட்ரெஸ் கூட எடுத்து கொடுத்துருப்பாங்கல்ல? எனக்கு இது தோணாம போச்சு பாரு. ஆமா, கொடுத்துருக்காங்களா தென்றல்? கொடுத்தாங்க கொடுக்கல, அத பத்தி உனக்கு என்ன? நீ கிளம்புற வேலையை பாரு. 1 மினிட். போற வழியில ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு போங்க. என்னதான் நீங்க கட்டிக்க போறவரா இருந்தாலும் வெறும் கையோட போகாதீங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு சண்டை கிண்டா வரும்போது இதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. எதுக்கு சித்த தென்றல் கிட்ட இப்படி வம்பிழுத்துட்டே இருக்க நீ? அடுத்தவங்களோட வயிற்றுச்சல கொட்டிக்கிறது தானே என்னோட வேலையே. டேய், நான் உண்மையை சொன்னேன்டா. நல்லா சொன்னேன். சொல்லுமா. எங்கடி இருக்க? காலையிலேயே இன்னைக்கு நீ ஆபீஸ் போக வேண்டாம், லீவ் போடுன்னு சொன்னேன். சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பி போனேன். இப்ப அவங்க கார் அனுப்பிட்டாங்கடி. அம்மா, இப்பதான் நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன். ஏய், நாங்களே இங்க கிளம்பி ரெடியா இருக்கோம்டி. நீங்களுமா வரீங்க? ஆமா, ஆண்டாளம்மா எங்களையும் எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சரிம்மா, அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாருமே கார்ல கிளம்பி போயிடுங்க. ஏய், என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் வீட்டுக்கு வந்து அவங்க கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு நேரா அங்க வந்துடுறேன். நீங்க முன்னாடி போங்க, எல்லாருமே லேட்டா போனா நல்லா இருக்காதுல்ல. சரி சரி, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். இத பாரு, நீ லேட் பண்ணாம சீக்கிரமா வந்து சேரு. சரிம்மா, நான் வந்துடுறேன். சார், நான் கிளம்பிட்டோம் சார். இன்னும் 1/2 hourல நாங்க எல்லாரும் அங்க இருப்போம். என்னது கேன்சலா? என்னது கேன்சரா? கேன்சர்ல அமைதியா பேசு பேசு. சார் சொல்லுங்க சார். ஓகே சார். என்னடா ஆச்சு? போன்ல யாரு? மேனேஜரா. இன்னைக்கு நடக்கிறதா இருந்த ப்ரோக்ராம ஸ்பான்சர்ஸ் தள்ளி வச்சிட்டாங்களா? எப்பன்னு மறுபடியும் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப அடுத்து என்ன? டியூட்டி டைம் முடியற வரைக்கும் அவங்கவங்கள அவங்க வேலையை பார்க்க சொல்லிருக்காங்க. அப்ப காரு ஆனுவல் டே வேலை பாரு. போங்க. பிரியாவும் போச்சு, நாகனாவும் போச்சு. என்னப்பா, ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துருச்சா? வந்துருச்சுங்கய்யா. எல்லா ஸ்வீட்ஸும் வந்துருச்சா இல்ல வேற ஏதாவது வர வேண்டியிருக்கா? எல்லாமே வந்துருச்சுங்கய்யா. பாதுஷா அதுவும் வந்துருச்சு. உடனே அதுல இருந்து ஒண்ணு எடு. சீக்கிரம் சீக்கிரம் எடு, சீக்கிரம். குடு குடு குடு. இதாங்கய்யா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ராமையா, ராமையா, சொல்லுங்கம்மா. எல்லாம் வந்துடுச்சான்னு செக் பண்ணிட்டியா? அதுதான் எல்லாத்தையும் செக் பண்ணலாம்னு வந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்டிய. ஏப்பா, அது வந்து போதும் போதும் போதும், நிப்பாட்டுங்க. செய்யாத வேலைய செய்யற மாதிரி முயற்சி பண்ணாதீங்க. இடத்த காலி பண்ணுங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ் இங்க வச்சுட்டு போங்க. இந்தப்பா. அடுப்பாங்கரைக்குள்ள பூனை எதுக்கு நுழையும்னு எனக்கு தெரியாதா? மோப்பம் பிடிச்சு வந்துட்டாடா. என்ன நிக்கிறீங்க? ஒண்ணு இல்லையே. வேலையை பாருங்க. சரி சரி சரி. அங்க என்னப்பா? சரோஜா, சீக்கிரம் வேலையை பாருங்க. எடுத்து வை. சரிங்கம்மா.
இன்னில இருந்து இந்த பர்ஸ் ஏன் ஞாபகமா உங்ககிட்ட இருக்கும். வெறும் பர்ஸ கிஃப்டா கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆ. இப்போ ஓகே. இனிமே இதுவும் உங்க கூட தான் இருக்கும். ஐயோ டைம் ஆயிடுச்சு. சரோஜா வா விறுவிறுன்னு. ஒரு முறைக்கு 2 முறை எல்லாத்தையும் செக் பண்ணியா இல்லையா? செக் பண்ணிட்டேங்கம்மா. டிஃபன் சாப்பிடுற ஐட்டம்லாம் பற்றாக்குறையா இருந்துடக்கூடாது. ஃபங்க்ஷன்ல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. நான் பாத்துக்கிறேங்கம்மா. பிளேட் எல்லாம் நல்லா சுத்தமா கழுவி வச்சிரு. சரிங்கம்மா. போ. ராமையா, சொல்லுங்கம்மா. ஸ்வீட் எல்லாம் நம்ம சொன்னபடி எல்லாம் கரெக்டா வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டியா? சரிங்கம்மா. என்ன பாக்குற? அது நீ ஆகாஷுக்கு வாங்கி கொடுத்த வாட்ச் தான். அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கலன்னா சும்மா வச்சிருந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? வீணாதானே போகும். அதுக்குதான் யாராவது கட்டி ஆசையை தீர்த்துக்கிட்டுமேன்னு டிரைவருக்கு கொடுத்துருக்க. இதுல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னோட டேஸ்ட் ஆகாஷ் அளவுக்கு இல்ல, வேலைக்காரங்க அளவுக்கு தான் இருக்கு. மாதவி, என் கூட வா. சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி நான் சொல்றதெல்லாம் உண்மை, பொய் இல்லைன்னு சொல்லி உண்மையை சொல்லு. என்ன உண்மை சொல்லணும்? ஏன் அத்தைக்கு எதிரா தென்றலை நான் கத்தியா யூஸ் பண்ண நான் யோசிச்சது உண்மைன்னு சொல்லு. நீ தென்றலோட ஆபீஸுக்கு போய் அவ கூட பேசுனது, அவ பொக்கே எடுத்துக்கிட்டு ஆகாஷ் ஆபீஸுக்கு போனது எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்னதான் திட்டம் போட்டாலும் என் பேர ஆகாஷ உன்னால என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அவன் என் பேச்ச மீற மாட்டான்னு இன்னும் எத்தனை தடவை தான் உன்கிட்ட சொல்றது? அதனாலதான் சொல்றேன், நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. ச்சே, 2 அண்ணக்காவடிங்க சேர்ந்து என் திண்ணைய காலி பண்ணலான்னு நீங்களா பகல் கனவு காணாதீங்க.
என்ன ஒருத்தரையும் காணோம்? அப்பா என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? பர்த்டேக்கு ஒருத்தரையும் காணோம்? டேய் இன்வைட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பர்த்டே பார்ட்டியை தள்ளி வச்சிட்டேன்னு சொன்னா யாருடா வருவாங்க? பார்ட்டியை தள்ளி வச்சிட்டாங்களா? என்னப்பா சொல்றீங்க? ஏண்டா காலையில லெட்டர் கூத்து நடந்துச்சே, அப்போ ஆகாஷ் என்ன சொன்னா? அவார்டு வேண்டாம், பர்த்டே பார்ட்டியும் வேண்டாம்னு சொல்லல. அவன் ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பான்பா. அந்த கோபத்தை தான் உங்க அம்மா தன்னோட கோபத்துக்கு யூஸ் பண்ணிட்டாலே. பேர ஆகாஷ்க்கு அவார்டு கிடைச்சிருக்குன்னு சர்ப்ரைஸா சொல்லி எல்லாரையும் அசத்த நினைச்சா. அதுக்குள்ளதான் மாதவிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சே. அதனாலதான் கிராண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் சிம்பிள் பர்த்டே செலிப்ரேஷனா ஆயிடுச்சு. தென்றலோட ஃபேமிலியை மட்டும்தான் இந்த செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கா. அது கூட தெரியாம நீயும் பேசிக்கிட்டு இருக்க. இல்ல தெரியும்பா, சும்மா உங்ககிட்ட கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் விஷயம். அப்பா அம்மா அம்மா நில்லுங்க. அப்பாவும் பிள்ளையும் வெட்டி கதை பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் வந்த உடனே வேலை செய்யற மாதிரி நடிக்கிறீங்களா? இல்லம்மா. ஐயே, வேலையாத்தாமா நான் போறேன். ம், இந்த டெக்கரேஷன்லாம் சரியா இருக்கான்னு கண்ணனை பார்க்க சொல்லிட்டு நான் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சரியா இருக்கான்னு பார்க்க போறேன். ஓப்பா போய் பாரு. யோ என்னைய வேலை பாக்குற? ஒழுங்கா கட்டு, நான் வந்தாதான் வேலையாகும் போல் இருக்கு. கார்ல வர சொன்ன இவ எதுக்கு ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறா? இன்னைக்கு ஏதாவது பேசிட்டோம், அப்புறம் இருக்கு இவனுக்கு. இத்தனை நாளா நீங்க ஏச்ச மாதிரி இல்லை இவ. தென்றல்ங்கிற பேர்ல இருக்கிற புயல். அத்த, தென்றல் நடந்து வரத பாக்கும்போது அப்படியே உங்களை பாக்குற மாதிரியே இருக்கு. ம், நீங்க ரொம்ப கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கீங்க அத்த. ம். அவங்க ஏதாவது சொன்னா அமைதியா இருக்க கூடாது. வாம்மா வா. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீட்டுக்கே ஒரு களை வந்திருக்கு. ஆமா, நான் உனக்கு கார் அனுப்பியிருந்தனே, நீ எதுக்கு ஸ்கூட்டர்ல வந்த? அம்மாவையும் அப்பாவையும் காக்க வைக்க வேண்டாமேன்னு அவங்கள முதல்ல கிளம்பி போக சொல்லிட்டேன். அவங்க இன்னும் வரலையா? ஆபீஸ்ல இருந்து நேரா இங்க எப்படி பார்ட்டிக்கு வர முடியும்? பர்த்டே ஸ்பெஷலா நீங்க கொடுத்த இந்த சாரிய வீட்ல தானே வச்சிருந்தேன். அதான் நீங்க கொடுத்த நகையையும் போட்டுக்கிட்டு ஸ்கூட்டர்ல வந்துட்டேன். கார்னா டிராபிக்ல வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதான். அவங்கெல்லாம் எப்ப கிளம்புனாங்க? உனக்கு முன்னால தானே கிளம்புனாங்க. ஆமா. கார் அனுப்பி இவளுக்கு வசதி பண்ணி கொடுத்தா அவங்கெல்லாம் ஜாலியா வந்து நிக்கிறாங்களா? வணக்கம். வாங்க. ஏன் லட்சுமி, மாப்பிள்ளை பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு மத்தவங்க மாதிரி கடைசி நேரத்துல தான் வருவீங்களா? இல்லைங்க, நாங்க வர வழியில கோவிலுக்கு போய்
மாப்பிள்ளை பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரோம், அதான் லேட் ஆயிடுச்சு. காரணம் எல்லாம் கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தென்றல் கூட இப்பதான் வந்தா. அவளும் ஒரு காரணம் சொன்னா. என்ன சிவா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. உள்ள போ. உள்ள போய் ஸ்வீட் நிறைய இருக்கு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ அதை பார்த்திருக்கவும் மாட்டேன், சாப்பிட்டிருக்கவும் மாட்டேன். போ போ போ, உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு. போ, ஓடு ஓடு ஓடு. ஏம்மா நீலா, இப்பவாவது துப்பட்டாவுக்கு பின்னு போட்டுட்டு போறியா இல்ல அதே மாதிரி சும்மா மேல போட்டுட்டு போறியா? பின்னு போட்டுட்டு தான் போறேன் பாட்டி. உன் சின்ன பொண்ணோட பேர் என்ன? பூரணி. பூரணி. பூரணி, நீ இன்னும் சின்ன பொண்ணு இல்ல. வீட்ல இருக்கிறப்போ பாவாடை சட்டை போடுறது ஓகே. ஃபங்க்ஷனுக்கு வர்றப்போ அதுக்கு மேல ஒரு தாவணி போட்டுட்டு வரணும்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்ததே இல்லையா? மாதவி, நீ தென்றல உள்ள கூட்டிட்டு போய் அவளுக்கு எடுத்து வச்சிருக்கிற புடவையில எது நல்லா இருக்கோ அத கட்டி அதுக்கு ஏத்த மாதிரி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. போ தென்றல், போய் புது சேலையை கட்டிக்கோ. இதுவே புது சாரி தானே? ஃபங்க்ஷனுக்கு நீங்க கொடுத்தது தெரியுமா? நீ கார்ல வந்திருந்தா புதுசாதான் இருந்திருக்கும். நீ ஸ்கூட்டர்ல வந்திருக்க, தூசி எல்லாம் பட்டு அழுக்காயிருக்கும். கார்ல ஏசி இருக்கு, கசங்காம வந்திருக்கலாம். வேர்வையாகி கசங்கி போயிருக்கும். போ 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 போ, போய் மாத்திக்கோ. இது ஆகாஷோட கிஃப்ட். அது என்னோட கிஃப்ட். அவனோடது என்னோடதுன்னு இப்பதான் முதல் முறையா பிரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கேன். போ தென்றல், போய் ரெடி ஆயிட்டு வா. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம் நீ வந்த உடனே. தென்றல், ஆண்டாள் வீட்டு மருமகளா இந்த ஆண்டாளோட பேத்தியா? சூப்பரா ரெடி ஆயிட்டு வா. சண்முகம் பொண்ணு மாதிரி இல்ல.